ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் shivaji. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஈவினிங்கில் வந்து இந்த க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், கோல்டு இந்த மாதிரி வியூஸை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். அதுக்கு போதுமான அந்த அளவுக்கு பெருசாக சப்போர்ட்டும் இல்லை. சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 14 ஜனவரி நேச்சுரல் கேஸோடைய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பு. கிட்டத்தட்ட 9600 சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்க. இது வந்து ஒரிஜினல் சேனல். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் நம்மளுடைய தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக வந்து தமிழ் திருநாள் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருநாள். சரி, இதில் நம்ம என்ன ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த ட்ரேடிங்கில் இன்றைக்கி சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும், இந்த மாதம் பார்க்கலாம், இந்த வருஷ பொறுப்பு வந்து நம்ம சரியாக பண்ணிக்கலாம், ஒரு நம்மளுக்கு நம்ம மோட்டிவேஷன் கொடுத்துட்டு ஒரு விஷயம் வந்துகிட்டே இருப்போம். இப்போ நம்ம அந்த மோட்டிவேஷன் அந்த நாள் மட்டும்தான் வந்து நம்ம அந்த ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்போம். அடுத்தடுத்த நாள் என்ன பண்ணுவோம், திரும்ப போன விஷயம் என்ன தப்பு பண்ணணுமோ அதே தான். இப்போது நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த கற்றுக்கலான்றதை அப்படியே நியூட்ரல் போடுவோம். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு இல்லை, நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒரு ரீசன் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ என்ன ஒன்று, நம்ம கற்றுக்க முடியாமல் சூழ்நிலை வந்து இந்த வருஷமும் போயிடும், அடுத்த வருஷமும் சேம் அதே மாதிரி ஒரு முடிவு எடுப்போம். அந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு. அந்த ஒரு ஸ்டெப்பு வந்து துணிஞ்சு முன்னாடி வைங்க. இப்போ ஒரு செயலை வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, முன்கூட்டியே வந்து ஒரு பிளான் பண்ணி தெளிவாக ஒரு கால வைங்க. நான் இந்த ஒரு வருஷம் முழுசாக கற்றுக்கிறதுக்கு மட்டுமே நான் வந்து பண்ண போகிறேன். அந்த கற்றுக்கிறவங்களும் ட்ரேடிங் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அந்த விஷயம் நீங்கள் கற்றுக்கிறோன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த அடிக்ஷனில் இருப்பாங்களே ஒரு சிலர் வந்து நான் இந்த ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுலேருந்து விட்டு வெளியே வர முடியல அப்படின்வாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த ட்ரேடிங் விட்டுட்டு வெளியே வர முடியல, ட்ரேடிங் அடிக்ஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த கற்றுக்கணுன்ற மைண்ட் செட் உள்ளே வந்துட்டிங்கனாவே இந்த ட்ரேடிங் விட்டுட்டு வெளியே வந்தோன்னு ஒரு ஐடியா வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா கற்றுக்கிறதுல ஃபோக்கஸ் போதும் இல்லையா. இப்போ நீங்கள் அந்த ட்ரேடிங் பண்ண மாட்டீங்க. அப்போது ஏன்னா அந்த கற்றுக்கிறது மேலே எண்ணம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க சொல்ல ஃபோக்கஸ் வந்து அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த ட்ரேடிங் அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுங்க. அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கையில் இருக்கணும். கையில் எடுத்தால் தான் வந்து இந்த விஷயத்தை நம்ம விட முடியும். வேறு எது விட முக்கியமான விஷயம் எடுக்க முடியல அப்படின்னா, இந்த ட்ரேடிங் தான் டெய்லி உங்களை பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். டெய்லி 10 ட்ரேடு, 20 ட்ரேடு, 50 ட்ரேடு, 100 ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 200 ட்ரேட் கூட எடுக்கிறாங்க ஒரு நாளைக்கு. 200 ட்ரேட்ஸ். அதாவது சொல்லுவாங்க, நல்ல வாயம் சம்பாதிக்க நார் வாயம் சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்களே, அந்த கதை தான். இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருப்பீங்க, நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களோட லாஸை ரிகவர் பண்ணிடலாம், எப்படியாச்சும் பண்ணிடலாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்படியே நீங்கள் அந்த டே எண்டில் லாஸ் ரிகவர் பண்ணால் கூட கிட்டத்தட்ட 100 ட்ரேடோடைய ப்ரோக்கரேஜ் யார் கொடுத்தாங்க, அதுக்கு டேக்ஸஸ் எவ்வளோ ஆகுது, அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த ட்ரேடிங் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரத்துக்கு ஏதாச்சும் அதோட முக்கியமான விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்னுடைய விஷயமாக ஒரு கற்றுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணால் பெட்டராக இருக்கும். இப்போது நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லேயே ரெகுலராக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வெபினார் அட்டென்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5:47 வந்து ஒரு நேச்சுரல் கேஸை டவுன் சைடுக்கான ஒரு வியூ கொடுத்தேன். அப்போ கிட்டத்தட்ட 301 ரூபா போயிட்டு இருந்துச்சு, பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலே தெரியும், உங்களுக்கு ப்ரைஸு ரிஜெக்ஷன் ஆச்சு, திரும்ப பையர்ஸ் டைப் பண்ணாங்க, மேலே அகைன் ரிஜெக்ஷன், திரும்ப அகைன் பையர்ஸ் ரிஜெக்ட் பண்ணாங்க, திரும்ப ரிஜெக்ஷன். ஸோ 3 அட்டெம்ப்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. செல்லர்ஸ் அங்கேருந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பையர்ஸ் வந்து மேலே போக ஆனால் இதனோட ஹை மேலே தூக்கி வைக்கிறாங்க. கடைசியாக வந்து இந்த இதில் வந்து பிரேக் டவுன் பண்ணி இந்த ஹையை உடச்சிட்டாங்க. அதாவது இந்த நெக்லைனை உடச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆகுனா, பையர்ஸு தோத்துட்டாங்க. அப்போ நமக்கு என்னென்னா ஓகே, இங்கேருந்து ஒரு செல்லிங்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செல்லர்ஸ் இருக்காங்க. செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த லெவல் கூட பையர்ஸ் போக முடியல, இந்த பாதி தூரத்தில் நிற்கிறாங்க. அப்போ என்ன ஆகுனா, நமக்கு அங்கேருந்து ப்ரைஸ் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் தான் உங்களுக்கு அந்த வியூஸை ஷேர் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 285 ரூபா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏற்கனவே நம்ம 301 ரூபா 302 ரூபா இந்த இடத்துல டிசைட் பண்ணுது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 307 கூட 297 அந்த ஏரியா கூட நீங்கள் வெளியே வந்திருக்கலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட், டீசென்ட் ப்ராஃபிட். அதுவும் இல்லை 1:2 கூட இங்கே 1:3. ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் 1:2 வந்துச்சுன்னா ஓகே, நல்ல ஒரு வியூ. அங்கேருந்து கூட நீங்கள் உங்களுடைய முழு லாபத்தையும் பதிவு செஞ்சுருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் என்னென்னா, இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர வழியை பாருங்கள். நான் பொங்கல் நாள் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா முக்கால்வாசி ட்ரேடர்ஸ் வந்து அந்த அடிக்ஷனில் மாட்டிட்டுருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு அடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட என்ட்ரி வந்து தப்பாகிடுச்சின்னு வச்சுங்களேன். இப்போ 100 ரூபாயில் அவங்க என்ட்ரி ஆகணும். இப்போ கீழே வருது ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல இந்த சப்போர்ட் கேட்டு 100 ரூபாயில் வந்து என்ட்ரி ஆகணுமாச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல வந்து அந்த இடத்துலேருந்து இருக்க மாட்டாங்க, வெளியே போயிட்டுருப்பாங்க. சடனாக வந்து பார்ப்பாங்க, இந்த இடத்துல வந்து சப்போர்ட் வந்தால் பை பண்ணலான்னு இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு அந்த இடத்துல கவனிக்க மாட்டாங்க. டக்குன்னு ஒரு க்ரீன் கலர் கேண்டல்ஸில் வந்துடும்.
இங்கே ஸ்டாப் லாஸ் கிட்டத்தட்ட 98 ரூபா ஸ்டாப் லாஸ். இந்த 100 கிட்ட பெரிய க்ரீன் கலர் வந்துடும். 105 ரூபாய் ப்ரைஸ் போயிட்டுருக்கும். 5 ரூபா மூவ் ஆகிடுச்சு வச்சுங்களேன். இவங்க போய்ட்டு அந்த 105 என்ட்ரி ஆவாங்க. அப்போ 105லேருந்து 98 ரூபா எவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ். அப்போ அவங்க என்ன சொல்லுங்கள், சார் இப்படி கீழே வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டுருணும் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கீழே வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் தெரியும் இல்லையா. ஏன்னா ஒரு வேலை போகுதுன்னா கீழே வந்து தான் போகும். ப்ரைஸ் ஆக்ஷன் இப்படி பண்ணி தான் போகும். அப்போ மேலே போடுறதும் கீழே வந்து போக சொல்ல உங்களுடைய ஸ்டாப் லாஸ் தேவையில்லாமல் கொடுக்கணுமா இருக்கும். சப்போஸ் கீழே வந்து திரும்ப ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்போ என்ன பண்ணுவீங்க, ஓகே அங்கே உங்களுக்கு டிப்ரெஷன் ஆகிடும். என்னடா அது நம்ம இங்கே என்ட்ரி எடுத்து இங்கே பெரிய லாஸ் ஆகுது. திரும்ப கீழே வச்சு என்ன உங்களுக்கு 105லேருந்து 98 கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 ரூபா ஸ்டாப் லாஸ். நீங்கள் நினச்சிங்க 2 ரூபா ஸ்டாப் லாஸ் போடலான்னு இருப்பீங்க, ஆனால் 7 ரூபா ஸ்டாப் லாஸ் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சைக்காலஜி பிரச்சனைகள்லாம் கூட அந்த வரும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அப்படின்னா நம்மளுடைய வெபினார் அட்டன் பண்ணுறது பண்ணாது உங்களோட விருப்பம். அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரீ குரூப் இருக்குது பாருங்கள், வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வெபினார் அட்டன் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு நீங்கள் சொல்கிறது எதுவும் புரியல, வேணாம் 4 பேர் மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க தேவையில்லை எனக்கு, ஏன்னா எவ்வளோ யூடியூப் இருக்குது, லட்சக்கணக்கான யூடியூப் இருக்குது, அதில் அவங்கள ஒருத்தர் நீங்களும் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் விட்டுடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிங்க. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த ட்ரேடிங் அடிக்ஷன்லேருந்து தயவு செஞ்சு வெளியே வாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ட்ரேடிங் கற்றுக்கிறது பற்றியோ இல்லை வேறு என்ன போய் டிசைட் பண்ணுங்கள். அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரத்துக்கு தான் அந்த கற்றுக்கணுன்ற கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.